எல்லாருக்கும் வணக்கங்க. உயிரை நேசிக்கிற மனிதர்களுக்கு இன்னொரு தடவை வணக்கம் சொல்லிக்கிறேன். முக்கியமாக தெருநாய்களை நேசிக்கிற நல்ல மனிதர்களுக்கு இன்னொரு தடவை வணக்கம் சொல்லிக்கிறேன். இதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. பொதுவாக வணக்கம் சொல்கிறது மரியாதை, மாண்பு. உயிரை நேசிக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது மரியாதை. தெருநாய்களை நேசிக்கிறவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது உரிமை. இதுக்கு மூணுக்கு வித்தியாசம் இருக்குது. சரிங்க, நம்ம லாஸ்ட் டைம் கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சில பேர் கொஞ்சம் ரொம்ப ஓப்பன் டாக்காக பேசாதீங்க, நிறைய பேருக்கு மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்ணாடிங்க, அவங்க எப்படியோ அது மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்மளை மாதிரி அவங்கள மாற்ற முயற்சி பண்ணலாம், அவங்கள மாதிரி நம்ம சாக்கடையில் உள்ள முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம மாறுவோம், நம்ம மாற்றுவோம். இதுதான் இங்கே வேணும். இன்னொன்று, நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்கிறது நம்ம மோட்டிவ் இல்லை, நல்ல மனிதனை உருவாக்கணும். அதான் என் மோட்டிவ். அவன் எல்லாத்துக்கும் 6 அறிவு தான் இருக்குது எவனுக்கும். ஆனால் 5 அறிவு தான் யூஸ் பண்ணுறாங்க எல்லோரும், இன்க்ளூடிங் எனக்கு மட்டும் கொஞ்சம் 5 அறிவு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். மற்ற எல்லாருமே 5 அறிவு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படிடா சொல்ல போச்சுன்னா, மனுஷனுக்காக பிறந்து மனுஷனுக்காக வாழ்ந்து மனுஷனுக்காக செத்து மனுஷனுடைய முன்னேற்றத்துக்காகவே அறிவு யூஸ் பண்ணிங்கன்னா 5 அறிவு தான். இல்லை, இயற்கைக்காகவும். எக்ஸாம்பிள் சொல்லிடுறேங்க. நம்ம தெருநாயை எடுத்துப்போமே. தெருநாய் என்ன பண்ணுங்க? காலையில் எந்திரிக்கும், பாத்ரூம் போகும், அடுத்து உணவுக்காக அலையும், இனப்பெருக்கம் செய்யும், திரும்பி உணவுக்காக அலையும், செத்து போயிடும். இதுதான் ஒரு தெருநாயோடைய பேசிக் ரோல். சரி, மனுஷன் எடுத்துப்போமே. காலையில் எந்திரிப்பான், பாத்ரூம் போவான், அடுத்து தன்னுடைய சார்ந்த குடும்பத்துக்காண்டி ஓடுன்னு ஓடுவான், குட்டி போடுவான், குழந்தை பெற்றுக்குவான், செத்து போயிடுவான். இவ்வளோதான். ஸோ தெருநாய்க்கும் மனுஷனுக்கும் என்னங்க வித்தியாசம்? எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா இதுதான் அவனுடைய ரெகுலர் ரொட்டீன் லைஃப்னால் அதுதானே தெருநாயும் பண்ணிக்கிட்டு இருக்கு, எல்லா உயிரும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் என்ன மாறுபடுறோம்? அதுக்கு தான் நமக்கு அறிவு இருக்குது. அந்த அறிவை தான் கூட்டத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மற்ற எதுக்குமே யூஸ் பண்ணாட்டினா அந்த அறிவு இருந்தும் பயன் இல்லை. 5 அறிவு தான் அவங்களுக்கும். ஸோ அதனால தான் இதை நான் இவ்வளோ ப்ரீஃபாக புரிய வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். என்னடா வயசில் சின்ன பையனாக இருக்கேன், அப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்லாம் இல்லை. அது மாதிரி இன்னொரு சொல்கிறேங்க, வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அவசியம் கிடையாதுங்க, அறிவுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு அனுபவப்பட்டிருக்காங்க, அந்த அனுபவத்தில் அவங்க எந்த அளவுக்கு பேசுகிறாங்க, அந்த அனுபவம் அவங்கள எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு, அதுதான் இங்கே மரியாதை. தவிர 80 வயசு கிழமை முதல் கொண்டு காட்டுப்பயிலாக இருப்பாங்க. ஸோ அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும் அவசியமே இல்லைங்க. அது வயசுக்கு மரியாதைன்னு இல்லை, அவனுடைய செயலுக்கு தான் மரியாதை, அனுபவத்துக்கு தான் மரியாதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய வயசு மூத்தவங்களுக்கு நான் மரியாதை இருக்கணும்னா அதுக்கேற்ற எண்ணங்கள் இருக்கணும். இல்லை அவன் காட்டுப்பயிலாக இருந்தானா அவனுக்கு மரியாதை கொடுக்க அவசியமே கிடையாது. அவனும் உயிர், நானும் உயிர் தான், அவ்வளோதான். இங்கே எல்லாமே உயிர் ஒன்று தான் அப்படிங்கிற நினைக்கிற என்ன மாதிரி ஆள்கிட்ட வயசுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்க மாட்டேன். செயலுக்கும் எண்ணத்துக்கும் கண்டிப்பாக மரியாதை இருக்குங்க.